ஒரு ஹேபிட் உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த 15 விதிகள் தெரிஞ்சிருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த 15 விதிகள் பார்க்கலாம் அன்பமிகோஸ். நம்ம பார்க்க போகிற 15 விதிகளில் 13வது விதியும் 15வது விதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள். அது தெரிஞ்சால் ஹேபிட் உருவாக்குறது ரொம்ப சுலபமாயிடும். இப்போ முதல் விதி, ஒரு ஹேபிட்டை உருவாக்குறதும் கஷ்டம், அழிக்கிறதும் கஷ்டம். அதனால் நீங்கள் எப்பெல்லாம் ஹேபிட்டை உருவாக்குறீங்களோ அது நல்ல விதமான ஹேபிட்டாக உருவாக்கிக்கோங்க. கெட்ட ஹேபிட்டை உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அழிக்கிறதும் கஷ்டம், ஆக்கிறதும் கஷ்டம். ஆக்கிற ஹேபிட்ஸை ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட்ஸை ஆக்கிக்கோங்க. ரெண்டாவது விதி, உங்களுடைய ஹேபிட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை யுவர் என்வாயன்மெண்ட். உங்களை சுற்றி என்ன இருக்கு அதுதான் உங்களுடைய ஹேபிட்டாக மாறும். உங்களை சுற்றி நல்லவங்க இருக்காங்களா, உங்களுடைய பழக்கமும் நல்ல பழக்கமாக இருக்கும். உங்களை சுற்றி கெட்டவங்க இருக்காங்களா, அப்போ உங்களுடைய பழக்கமும் கெட்ட விதமாக இருக்கும். அதனால தான் சின்ன வயசில் அம்மா சொல்லுவாங்க, நல்ல பசங்களோட சேரு, நல்ல விஷயங்களை கற்றுக்கோ. அதுதான் இந்த ரெண்டாவது விதி. மூணாவது விதி, அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஹேபிட் உருவாக்கணுமா, அப்போ கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கணும். எந்த விதமான அவேர்னஸ்னா, வெயிட் குறைக்கிறது தான் உங்களுடைய ஒரு கோல்னு வச்சுக்கோ. அதுக்கு என்ன ஹேபிட் வேணும், நல்ல டயட் ஃபாலோ பண்ணணும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அவேர்னஸ் கொண்டு வரணும். எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணுறீங்க, இதெல்லாம் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாலாவது விதி, ஒரு ஹேபிட் உருவாக்குறதுக்கு முதல் அடி எடுத்து வைக்கணும். முதல் அடியே எடுத்து வைக்காம எப்படி ஹேபிட் உருவாக்குறது, கஷ்டம். முதல் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்துன்னு போய் அது ரொட்டீனாக மாறி ஹேபிட்டாக மாறும். ஹேபிட்னா என்ன, ஒரு விஷயத்தை செய்ய 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 பழக்கம், அதுதான் ஹேபிட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க, ஹேபிட் தன்னால் வரும். அஞ்சாவது விதி, கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு அப்புறம் ஒரு மாதம் கழித்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயாவது ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை செஞ்சால் ஹேபிட்டாக மாறவே மாறாது. எப்போ ஒரு விஷயம் ஹேபிட்டாக மாறும்னா, தொடர்ந்து அடுத்தடுத்து கன்சிஸ்டண்ட்டாக செய்யும் பொழுது தான் அந்த விஷயம் ஒரு ஹேபிட்டாக மாறும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஆறாவது விதி, நீங்கள் செய்கிற ஆக்ஷனுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வெயிட் குறைக்கிறது உங்களுடைய ஆக்ஷன் வச்சுக்கோ. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும், மேபி உங்களுடைய வெட்டிங்க்கு வெயிட் குறைச்சி நீங்கள் நல்லா காட்சி அளிக்கணும், இல்லை உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டே அப்போ நல்லா வெயிட் குறைச்சி ஃபோட்டோவில் சூப்பராக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இருந்தால் ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஏழாவது விதி, நம்ம பார்த்த ஆறாவது விதி மாதிரி தான், ஒரு கோல் வச்சுக்கோங்க, ஒரு டார்கெட் இருக்கணும். டார்கெட்டை நோக்கி போயிட்டே இருங்க. அந்த டார்கெட்டை நோக்கி போகிறதுக்காகவே புது புது பழக்கங்கள் கற்றுக்குவீங்க, நல்ல நல்ல பழக்கங்கள் கற்றுக்குவீங்க. கோல் வச்சுக்கோங்க, நல்ல நல்ல ஹேபிட்டாக நிறைய உருவாக்குவீங்க. எட்டாவது விதி, ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விதி. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கேன்ட்டு அதை டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டா அங்கேயே முடிஞ்சு போயிடும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாதான், எடுத்து வைக்க தான் அது ஒரு ஹேபிட்டாக மாறும். முதல்ல கஷ்டமாக இருக்குன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச அளவு செய்யுங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. அடுத்த ஸ்டெப்பை அப்படியே போக போக உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்து செய்ய செய்ய ஹேபிட்டாக கண்டிப்பாக மாறும். முதல் ஸ்டெப்பில் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒன்பதாவது விதி, ஒரு புது ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும்னா உங்களுடைய பழைய ஹேபிட்டை பிரேக் பண்ணணும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுங்களேன், அமெரிக்கன் ஆக்சன்ட் கற்றுக்கிறது தான் உங்களுடைய ஹேபிட்னு வச்சுக்கோ. புது ஹேபிட்டை, அமெரிக்கன் ஆக்சன்ட் வேணும்னா இப்போ இருக்க ஆக்சன்ட்டை அன்லேர்ன் பண்ணணும், மறக்கணும். அதை மறந்துட்டு அதை ஓவர் ரைட் பண்ணி உங்களுடைய மெமரியில் அமெரிக்கன் ஆக்சன்ட் கற்றுக்கணும். ஒரு புது ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பழைய ஹேபிட்டை அன்லேர்ன் பண்ணணும். முக்கியமான விதி. 10வது விதி, ஹேபிட் கிரியேஷன்றது ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்னைக்கு ஒரு ஹேபிட் உருவாக்கிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணால் அது பேர் ஹேபிட் கிடையாது. ஹேபிட்ன்றது தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஹேபிட்டா. இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. 11வது விதி, ஒரு ஹேபிட் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அது ரொம்ப சிம்பிள் சிஸ்டமாக இருக்கலாம்,
இல்லை பயங்கர சொஃபிஸ்டிகேட்டட் சிஸ்டமாக கூட இருக்கலாம். சிம்பிளாக என்ன, ஒரு ஹேபிட் உருவாக்கணும்னா ஒரு பென் பேப்பர் டெய்லி நான் இது பண்ணிட்டேன் அவ்வளோ சிம்பிளாக கூட இருக்கலாம். இல்லை கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய டேட்டா பேஸ் எடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் செய்யணும் செக் பண்ணியாச்சு, அப்புறம் ஒரு ஆட்டோமேஷன் மூலமாக உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வர வச்சு அதை செய்ய வச்சு, இல்லை ஆப் மூலமாக, இப்படி எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஒரு சிஸ்டம் இருக்கணும். சிஸ்டம் இருந்தால் தான் ஹேபிட் ஸ்டிக் ஆகும். 12வது விதி, ஹேபிட்ஸ் கேன் பி லிபரேட்டிங். அப்படின்னா ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிட்டா அதை நிறுத்துறது கஷ்டம். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலுமே அதை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறுத்துற மாதிரி இருக்கும். ஒரு ஹேபிட்டை நல்லா வேரூன்றி நிற்கிற ஹேபிட்டை. அதனால நீங்கள் முதல்ல கற்றுக்கும் பொழுது எந்தெந்த நல்ல ஹேபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பழகிக்கோங்க. கெட்ட ஹேபிட்டை ஆரம்பத்திலேயே வெட்டிடுங்க. 13வது விதி, யூ மஸ்ட் பி டிட்டர்மின்ட். ஒரு ஹேபிட் உருவாக்கணும்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்கணும், டிட்டர்மின்டாக இருக்கணும். என்னால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் செய்ய முடியும், அடுத்த விஷயத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு வில் பவர் இருந்ததுன்னா, உங்களால் டிட்டர்மினாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான கஷ்டமான ஹேபிட்டாக இருந்தாலும் ஈஸியாக உருவாக்கிடலாம். பி டிட்டர்மின்ட். 14வது விதி, ஹேபிட் உருவாக்குறதுக்கு நீங்கள் சேஞ்சஸை ஆக்செப்ட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் எனக்கு சேஞ்சே வரக்கூடாது, ஆனால் நல்ல நல்ல ஹேபிட்டாக நான் பழகிக்கணும்னா அது கஷ்டம். உங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்ச் வந்தால் தான், பழைய விஷயங்கள் போனால் தான் உங்களுக்கு புது ஹேபிட் வர முடியும். சேஞ்சஸை உருவாக்கிக்க பழகிக்கோங்க. புது புது ஹேபிட் தன்னால் வரும், ஸ்டிக்கும் ஆகும். 15வது விதி, நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு ஹேபிட் உருவாக்குறதுக்கு எவ்வளோ போராடினாலும் அது சில சமயங்களில் தோல்வியில் கூட போய் முடியலாம். அப்படி முடிஞ்சால் அது முடிவு கிடையாது. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு போராடுங்க. முன்னாடி செஞ்சதை விட இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், செய்ய செய்ய இன்னும் ஈஸியாகும். எத்தனை முறை தோத்தாலும் மறுபடியும் அந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. போக போக ரொம்ப ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த ஹேபிட் உங்களுக்கு ஒரு நாள் வரும். இதுதான் அந்த 15 விதிகள். கண்டிப்பாக கடைப்பிடிங்க. எந்த விதமான ஹேபிட்டாக இருந்தாலும் ஈஸியாக உருவாக்கிடலாம். நம்மால் ஒருத்தர் சொன்னார், ஹேபிட் உருவாக்குறதுக்கு 16வது ஒரு விதி ஒன்று இருக்குன்னார். என்னன்னு கேட்டேன். நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் போய் சொல்லணும். அதுக்கப்புறம் செஞ்சிட்டேன்னு சொல்லணும். சொன்னால் அது ஹேபிட்டாக மாறும்னார். உங்களுக்கு மாறுனுச்சான்னு கேட்டேன். ஆமாம், நான் ஸ்மோக்கிங் நிப்பாட்ட போகிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எல்லார்ட்டையும் போய் நிப்பாட்டிட்டேன்னு சொன்னார். ஓ, அது பழக்கமாக மாறிடுச்சா, ஹேபிட் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆமாம், அதுவே ஹேபிட் ஆயிடுச்சு, பொய் சொல்கிறது ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்னார். உங்ககிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் இல்லை ஒரு நல்ல பழக்கம் என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் அண்ட் பமிகோஸ்.